டெபாசிட் வாங்கிட்டீங்களா? டெபாசிட் கொடுக்கல சார், மக்கள் கொடுக்கல. ஏன் உங்களை புறக்கணிக்கிறாங்க? தெரியல சார், அது மக்களை தான் கேட்கணும். கஷ்டப்பட்டீங்க சார். ஆடு மாடு பத்தி கூட கஷ்டப்பட்டீங்க நீங்க. அதான் சார், என்ன ஆடு மாடு என்ன கஷ்டப்பட்டோம் இல்ல எங்களால சார் நம்ம மற்ற கட்சி சொன்ன மாதிரி 1000 1500 சொன்னாங்க, 2000 2500 சொன்னாங்க. எங்களால 5000 ரூபாய் மாசம் மாசம் தரணும்னு சொல்ல தெரியாதா? வெற்று வாக்குறுதி தானே. 6 சிலிண்டருக்கு பதில் 12 சிலிண்டர் சொல்ல தெரியாதா? இதை பார்த்து நாங்க தோண்டு போறதில்ல. 15 வருஷமா நிக்கிறோம். உங்களுக்கு தோல்வி தவிர வேற எதுவும் தெரியாது சார். இந்த தடவை ஒரு கிரேஸுக்காக ஓட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. விஜய் அலைன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. கன்னியாகுமரியில நிக்கிறவன் சென்னையில வந்து நிக்கிறாங்க. இப்படி நிக்க வச்சா எப்படி சார்? நீங்க என்ன மாத்திக்கிறோம் சார்? சீமான் என்ன விஜயா? இல்ல சார், மாத்திக்கிறோம் சார். இல்ல உண்மையில சார், திராவிட கட்சியில 60 ஆண்டுகளா பேசியே நாட்டை நாசப்படுத்திட்டான். தமிழ் மக்களை ஏமாத்தி முடிச்சிட்டான். ஆமக்கரி AK-47 இப்படி எல்லாம் பிக்காளித்தனமா பேசுறாருன்ட்டு இலங்கை தமிழ் MP ராமநாதன் அர்ஜுனா சொல்லியிருக்காரு சார். அவர் ஒரு பிக்காளி பயலா இருப்பார். சொன்னவன் பூரா உங்களை மாதிரி கேட்கவங்க பூராமே பிக்காளி பயலா இருந்திருப்பாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சிவசங்கர் அவர் சந்திப்ப வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அம்பாசமுத்திரம் போட்டிட்டீங்க, என்ன சார் ஆச்சு? அம்பாசமுத்திரம் போட்டிட்டு என்னாச்சா? போட்டிட்டேன் சார், தேர்தல் நடந்துச்சு, மக்கள் ஓட்டு போட்டாங்க. அது தெரியும். நீங்க என்ன ஆச்சு சார்? நான் நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறீங்க. அதுதான் இப்படி மெலிஞ்சு போயிட்டீங்களா? ஆமா சார், தேர்தல் வேலை, வெயில் அலைச்ச, அதனால நீங்க அலைஞ்சி என்ன சார் யூஸ்? சார், நான் அலைகிறதுங்கிறது சார் எங்களுடைய கடமை சார். சார், ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கட்சி தேர்தலில் போட்டியிடுது. தேர்தலில் போட்டியிடுற கட்சி வாக்கு சேகரிக்க மக்களை போய் பார்க்கணும். மக்களை போய் பார்க்கும்போது வெயில் நேரங்களில் நம்மளுக்கு இருக்கிறதே தேர்தலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 15 நாள் 20 நாள் தான் தேர்தலுக்கு பணி செய்ய முடியும். இப்போ அலைஞ்சா தானே சார் மக்களை போய் சந்திக்க முடியும். டெபாசிட் வாங்கிட்டீங்களா? டெபாசிட் கொடுக்கல சார், மக்கள் கொடுக்கல. கொடுத்துருந்தா வாங்கியிருப்போம். அடுத்த தேர்தலில் கொடுப்பாங்க. இல்ல, நாம் தமிழர் கட்சியில இருக்க 234 பேருக்கும் டெபாசிட் கட்சி தான் கிடைக்கல சார். ஏன் உங்களை புறக்கணிக்கிறாங்க? தெரியல சார், அது மக்களை தான் கேட்கணும். மக்கள் எங்களை பார்க்கையில நல்லா தான் பேசுறாங்க, நல்லா பதிலளிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகையில எங்களை வந்து அணுகுறாங்க. நாங்கள் அவங்களுக்காக போய் போராடுறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். அவங்களுக்கான எங்களால் முடிஞ்ச அளவு அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்துகிறோம். அப்படி இருந்தும் கூட மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஏதாவது ஒரு காரணங்களுக்காக மாற்றி வாக்களிச்சிடுறாங்க. எங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக எங்களை நம்பிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் மக்களுடைய வாக்குக்கானவர்கள் அல்ல, அவர்களுடைய வாழ்க்கைக்கானவர்கள். தொடர்ச்சியாக அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறோம், பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறோம், அதை தீர்க்கறதுக்கு முயற்சி செய்யறோம். மக்களோட மக்களா போராட்டத்துல இருந்து அவங்களுடைய துன்பங்கள்ல நாங்க பங்கேற்று அந்த துன்பங்களுக்கான தீர்வை ஏற்படுத்துறோம். இது எங்களுடைய பிறவி கடன். நாங்க எங்களுடைய பிறவி கடனா பாக்குறோம். பரவாயில்ல சார், இருந்துட்டு போறோம் சார். சார், எத்தனையோ போராட்ட இயக்கங்கள் இருக்காங்க சார். அவங்க வாக்கு அரசியலுக்கு வர்றதில்ல. அவங்க தொடர்ச்சியா தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி நாங்களும் இருந்துட்டு போறோமே, என்ன தவறு? நாங்க வெற்றி பெறத்தான் நினைக்கிறோம். மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுக்க தான் விரும்புறோம். மாற்றத்திற்கான அரசியலா தான் இருக்க விரும்புறோம். எங்களுடைய கருத்தியலை பூரா நீங்க பாத்திருக்கீங்களா? எங்களுடைய கருத்தியலை நீங்க சொல்றீங்களே, எங்களுடைய கருத்தியலை முழுமையா நீங்க போய் பாத்திருக்கீங்களா? நாம் தமிழர் கட்சி மாதிரி ஏதாவது ஒரு கட்சி இங்க இருக்கக்கூடிய கனிம வள பிரச்சனையை பத்தி பேசுறாங்களா? கனிம வளத்துக்காக குரல் கொடுக்குறாங்களா? இங்க இருக்கக்கூடிய கடல் வளத்துக்காக பேசுறாங்களா? கடல் வளத்துக்காக குரல் கொடுக்குறாங்களா? இங்க நடக்கக்கூடிய ஆடு மாடு கஷ்டப்பட்டீங்க சார். ஆடு மாடு பத்தி கூட கஷ்டப்பட்டீங்க நீங்க. அதான் சார், அதுவும் பார்க்கணும் இல்ல சார்? அதான் சார், அதுவும் எடுத்துக்கணும் கணக்குல. என்ன ஆடு மாடு என்ன கஷ்டப்பட்டோம் இல்ல, அதுவும் பார்த்து வளர்க்கணும். அவங்க வளர்க்குறவங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களை அரசு இல்ல சார். ஒரு சிலர் வந்து சமுதாயத்துல வந்து ஒரு வீடியோ பாக்குறவங்களோ இல்ல மாநாட்டை வந்து 3வது நபரா பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அதனுடைய தாக்கம் வந்து தெரியாம இருக்கலாம். அதனுடைய நாங்க என்ன காரணத்துக்காக அந்த மாநாடு நடத்துறோம்னு தெரியாம இருக்கலாம். உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். பரவாயில்ல, நீங்க தெரிஞ்சுக்கல, இருந்தாலும் நான் உங்களுக்காக தெரியப்படுத்துறதா சொல்றேன். நாங்க நடத்தின ஆடு மாடு மாநாடுங்கிறது ஆடு மாடுகளை பூரா கூட்டு வச்சு ஆடு மாடுகளுக்காக பேசுறதுக்காக மட்டுமல்ல. நீங்க அதை புரிஞ்சுக்க. மேய்ச்சல் கேக்கு சார். இங்க இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்குமே மரங்கள் நாம பேசக்கூடியதை உணரக்கூடிய தன்மை இருக்கு. மரங்கள் பேசுவதுதான் நம்மளுக்கு பரவாயில்ல சார். 6 அறிவு கிடையாது. ஒரு அறிவு இருக்கக்கூடிய புல் பூண்டு செடிகளுக்கு கூட அதுகளுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. சரிங்களா? இது உலகளாவிய ஆய்வுல போய்கிட்டு இருக்கு, நிறைய நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் தாண்டி நான் சொல்ல வர்றது சார், ஆடு மாடுகள் மாநாடு என்பது வெறுமனா ஆடு மாடுகளுக்காக மட்டுமல்ல.
ஆடு மாடுகளுடைய மேய்ச்சலத்தை மீட்டெடுக்கிறதாக தான் நாங்க போட்டது. ஆடு மாடு மாநாடுன உடனே வெறுமனை ஆடு மாடை பூராத்தையும் மக்களுக்கு பதிலா ஒரு டேபிள் சேரை போட்டு உட்கார வைக்கிறதுன்னு அப்படி நீங்க நினைச்சுக்கிறீங்க. அது வரல இல்ல. நீங்க சார், நான் தான் உங்களுக்கு தெரியும், மாநாடு என்பது வெறுமன ஒரு பேச்சுக்காக நடத்தப்பட்டதில்ல சார். இங்க வந்து மேய்ச்சல் நிலங்கள்னு ஒரு கேட்டகரியில நிறைய நிலங்கள் இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு பஞ்சமி நிலம்னு சொல்றோம். அந்த பஞ்சமி நிலம் என்பது இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய மக்கள் நிலம் இல்லாதவர்களா இருந்தாங்க. ஒரு காலத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி மாதிரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் மாதிரி ஒரு காலத்துல நிலம் வைத்திருப்பவர் தான் இந்த சமுதாயத்தை ஆண்டார்கள். இந்த சமுதாயத்துல யாரெல்லாம் பெரிய ஆளுகளா பார்க்கப்பட்டாங்கன்னா நிலக்கிழார்கள். நிலம் யார்கிட்ட அதிகமா இருந்துச்சு அவங்கதான். அப்ப நிலம் இல்லாத மக்களுக்கும் நிலம் போய் சேரணுங்கிறதுக்காகத்தான் பஞ்சமி நிலம்ன்ற ஒரு குறிப்பிட்ட நிலங்களை பூராத்தையுமே இது பட்டியல் சமுதாய மக்கள் மட்டுமே வாங்க முடியும், விற்க முடியும், அவர்கள் மட்டுமே அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி லேண்டை வந்து உருவாக்குனாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கிராமங்கள்லையும் மேய்ச்சலம்னு ஒரு கேட்டகரி லேண்ட் இருந்துச்சு. அது இன்னைக்கு இல்லாம போச்சு. அது பூராமே ஆக்குபை பண்ணிட்டாங்க, ஆக்கிரமிச்சு தனிநபர்கள், அரசியல்வாதிகள், பெரும் பணக்காரர்கள் பட்டா நிலங்களா மாத்திட்டாங்க. அப்ப விவசாய நிலங்கள் எப்படி வந்து இந்த மண்ணிற்கு தேவையோ அதே மாதிரி மேய்ச்சல் நிலங்கள் ஒண்ணு தேவை. அப்பதான் இங்க இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கான ஒரு மேய்ச்சல் நிலங்கள் இருந்தா தான் அந்த கால்நடைகள் வந்து வளர்ப்பதற்கு சரியா இருக்கும். இப்ப நிலம் இருக்கிறவன் ஆடு மாடு வச்சிருக்கானா அவன் நிலத்துல மேய்ச்சிக்கிறேன். நிலமே இல்லாதவர்கள் கால்நடையை வளர்க்கணும்ல, ஆடு மாடுகள் வளர்க்கணும்ல, அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும்ல. அப்ப அதுக்கான மேய்ச்சல் நிலங்கள் எங்க இருக்கு, அதை மீட்டெடுக்கணுங்கிறத நாங்க பேசணும். இங்க பாருங்களா, இன்னைக்கு ஒரு நிலம் வந்து ஒரு முதலாளி கிட்ட 5 வருஷமா அனுபவத்துல இருக்கு, 10 வருஷம் அனுபவத்துல இருக்கு, நான் தென்னை மரம் வச்சுட்டு, மாமரம் வச்சுட்டு, புளிய மரம் வச்சுட்டு அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய வருவாய்த்துறை. அதெல்லாம் மீட்டெடுக்கணும். அந்த அனுபவிக்கிற நபர்களுக்கு நிலம் போகணுங்கிறதுல உரிமையில மாற்றுறது. எந்த கட்சியும் செய்யாத ஒண்ணு தேர்தல் அறிக்கையில் இலவசமே கிடையாதுன்னு சொன்னோம். நாங்கள் கொடுக்கும் இலவசம் சுகாதாரம், கல்வி, நல்ல குடித்தண்ணீர். இப்படி எந்த அரசியல் கட்சியும் செய்யல சார். உண்மையில இது வரவேற்க வேண்டிய தேர்தல். இது ஏன் தமிழக மக்கள் இப்படி பேசிக்கின்னு தமிழக மக்கள் ஏன் சார் இப்படி உங்களை புறக்கணிக்கிறாங்க சார்? அதான் சார், நல்லதுக்கு என்னைக்குமே மக்கள்கிட்ட போய் சேராது. நல்லது வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு, போய் சேர்றதுக்கு, சென்றடைகிறதுக்கு காலதாமதாகும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பேரும் தாத்தா பாட்டி என்ன சொல்றாங்க, என் பேரை சொன்னான்னு ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, என் மகன் சொன்னா, என் மகன் சொன்னா, ஆசைப்பட்டாங்க, சின்ன பிள்ளைய கேட்கறாங்க. ஏதோ கடையில விற்கக்கூடிய தின்பண்டங்கள் வாங்கி கொடுக்குற மாதிரி இந்த வாக்கினுடைய வலிமை என்னன்னு தெரியாம எதிர்கால சந்ததி எந்த குழந்தை கேட்குதோ அந்த குழந்தைக்கான எதிர்கால சந்ததிகள் நல்லா இருக்கணுன்றதுக்காக யோசிக்காம மக்கள் போய் இன்னைக்கு வாக்களிச்சனுடைய நிலைமை தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அலைன்னு உருவாயிருச்சு. அதனால நாங்க சொல்ல வர்றது என்னன்னா, நாம் தமிழர் கட்சி எப்பவுமே கொள்கையில சிறந்து நிக்கிறோம். நாங்கள் வந்து வெறுமன மற்றவர்களை மாதிரி எங்களால சார் நம்ம மற்ற கட்சி சொன்ன மாதிரி 1000 1500 சொன்னாங்க, 2000 2500 சொன்னாங்க, எங்களால 5000 ரூபாய் மாசம் தரணும்னு சொல்ல தெரியாதா? வெற்று வாக்குறுதி தானே. 6 சிலிண்டருக்கு பதில் 12 சிலிண்டர் சொல்ல தெரியாதா? சொல்ல வர புரியுதுங்களா? பெண்களுக்கு பேருந்து இலவசன்ற மாதிரி ஆண்களுக்கு பேருந்து இலவசம் சொல்ல முடியாதா? பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க, பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் அப்படின்னு சொல்ல முடியாதா? புரியுதுங்களா? இங்க வருங்க, வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சிருவீங்க? 5 வருஷம் ஆட்சி செஞ்சிருவீங்களா? 5 வருஷத்துக்கு அப்புறம் கேள்வி வைப்பாங்களா இல்லையா? 6வது வருஷம் என்ன கேள்வி வைப்பீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சிக்கல் என்ன? எவ்வளவு கடன் இருக்கு? தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவு? துறை ரீதியா இருக்கக்கூடிய கடன் எவ்வளோ? தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்க கடன் எவ்வளோ? ஒவ்வொரு துறை ரீதியா வாங்கியிருக்கக்கூடிய கடன் என்ன? இன்னைக்கு போக்குவரத்து துறையினுடைய பேருந்துகள்ல இருந்து, போக்குவரத்து துறையினுடைய பணிமனையில இருந்து அந்த இடங்கள் வரை எல்லாமே உலக வங்கியில் அடமானத்துல இருக்கு சார். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மின்சாரத்துறையினுடைய எல்லா இடங்களுமே அடமானத்துல இருக்கு. ரயில்வே துறையினுடைய இடங்கள் எல்லாமே மத்திய அரசு அடமானத்துல இருக்கு. நான் சொல்ல வரது புரியுதுங்களா? இங்க பாருங்க, ஒரு அரசு உலக வங்கியில கடன் வாங்கி இங்க இலவசன்ற ஒண்ண கொடுக்குறீங்க. வருடம் வட்டி கட்டணுமே, அதை எதன் மூலமா கட்டுவீங்க? இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தனிநபர் வருமானம் என்ன? இங்க இருக்கக்கூடிய விவசாயத்தினுடைய உற்பத்தி என்ன? நம்ம எந்தெந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யறோம், என்னென்ன பொருட்களை இறக்குமதி செய்யறோம், நம்ம எதை ஏற்றுமதி செய்யணும், எதை இறக்குமதி செய்யணும் ஒன்று இருக்குல்ல சார். தற்சார்பு வாழ்க்கைனா என்னன்னு தெரியாம போச்சு சார். சார், யாராவது யோசமா? கச்சா எண்ணெயினுடைய பிரச்சனை இப்படி வந்து நிக்கி, ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு சண்டை நடந்தா நம்ம வீட்டுல அடுப்பு எரியாத யாராவது யோசமா? சண்டை நடக்கிறது அமெரிக்காவுக்கு ஈராக்கு, நம்ம வீட்டுல சிலிண்டர் எரியலையே, அடுப்பு எரியலையே. காரணம் சிலிண்டர் தட்டுப்பாடு. என்ன காரணம்? நாம இறக்குமதி பொருளாதாரத்துல இருக்கோம். புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்? இதே இங்க இருக்கக்கூடிய கால்நடைகள் மூலமா கிடைக்கக்கூடிய சாணிகள் மூலமா இயற்கை எரிவாயு பயோகேஸ் மூலமா வந்திருந்தா, வீட்டுக்கு ஒரு பயோகேஸ் இருந்திருந்தா யாரையா எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போமா? நம்ம வீட்டுல அடுப்பு எரியாம இருக்குமா? மீண்டும் விறகடுப்பு. நான் விறகடுப்பை கேவலமா பேசல. ஆனா என்ன சொல்றேன், மக்கள் ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டாங்க சார். இங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே நீங்க விறகடுப்பை தாண்டி வீட்டுக்கு ஒரு ரேஷன் கடைக்கு ஒரு சிலிண்டர் கொண்டு போய் சேர்க்கணும்னு டார்கெட் வச்சு இதே இந்திய அரசாங்கம் தான். எல்லா கேஸ் நிறுவனங்களும், எல்லா எரிபொருள் நிறுவனங்களும் போய் வீட்டுக்கு கொண்டு போய் அடுப்பை இலவசமா கொடுத்து கொண்டு போய் மக்களை போய் எரிவாயு உருளையை கொண்டு சேர்ந்து இதே அரசு. மற்ற கட்சிகள் எல்லாமே மக்களை ஏமாற்றும் பொய்யான வாக்குறுதிகளை, இலவச திட்டங்களை கொடுத்தார்கள். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்ன, தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் என்ன, தமிழ்நாட்டு மக்களுக்கு அடிப்படையில என்ன இலவசமா தேவை, எது விற்பனை பண்டம், குடிநீர் என்பது விற்பனை பண்டம் அல்ல, குடிநீர் என்பது அடிப்படையில் எல்லா உயிர்களுக்கும் கிடைக்க வேண்டிய ஒன்று. அந்த எல்லா உயிர்களுக்கும் கிடைக்க வேண்டிய ஒன்றை விற்பனை பொருளாக கார்பரேட் மாத்திட்டான். இதை நம்ம எதிர்க்கணும். கனிம வளங்களை நம்ம மீட்டெடுக்கணும். வெட்டப்பட்ட மலைகளோ, உடைக்கப்பட்ட கல்லோ, உடைக்கப்பட்ட மலைகளோ, அள்ளப்பட்ட மணலோ மீண்டும் மீளுருவாக்கம் செய்ய முடியாது. இந்த சோர்ஸ் ரிசோர்ஸ் இதுகளை எல்லாம் நம்ம மீட்டு உருவாக்கம் செய்யணும். இப்படின்ற கொள்கைகளோட நாங்க போய் நின்றோம் சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய
எங்களுடைய தோல்வி என்பது வெறும் அற்ப தேர்தல் தோல்வி. இதை பார்த்து நாங்க தோண்டு போறதில்ல. 15 வருஷமா நிக்கிறோம். உங்களுக்கு தோல்வி தவிர வேற எதுவும் தெரியாது சார். சார் பழக்கப்பட்டவர். ஒரு நிமிஷம் இருந்துட்டு போறோம் சார். அதை பத்தி பழக்கப்பட்டவர். ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் என் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறக்காக நான் எத்தனை தடவை தோத்தேன், என்ன சார் தப்பு? என் பிள்ளை நல்லா இருக்க நான் ஓடுறேன் சார். ஆனா நான் தோத்துக்கிட்டே இருக்கேன் சார். ஆனா எனக்கு நல்லா தெரியும் சார். மக்கள் சலிப்பை அடைஞ்சிருவாங்க. எதுக்கு இதுக்கு நான் தமிழர் கட்சிக்கு எதுக்கு வாக்கு போடணும்? அது தோக்கர் கட்சின்ட்டு ஒரு பிம்பம் உருவாயிடுச்சு. நான் தான் திரும்ப சொல்றேன். இங்க பாருங்க, ஆபிரகாம் லிங்கன்ற நபரு ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் எலெக்ஷன் நின்றாரு, தோத்துட்டாரு. உள்ளாட்சி தேர்தல் நின்றாரு, தோத்துட்டாரு. எம்எல்ஏ எலெக்ஷன் நின்றாரு, தோத்துட்டாரு. எம்பி தேர்தல் நின்றாரு, தோத்துட்டாரு. ஆனா ஜனாதிபதி தேர்தலில் போட்டிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. புரியுதுங்களா? அது மாதிரி மக்கள் என்றாவது ஒரு நாள் எங்களுடைய தகுதி என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்றாவது ஒரு நாள் எங்களை வெல்ல வைப்பார்கள். நாங்க வெறுமன சார் திரும்ப சொல்றோம், நாம் தமிழர் கட்சி வெல்லாவிட்டாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை. எங்களுடைய நோக்கம் என்பது தேர்தல் பிரச்சாரம் என்பது நாங்கள் மக்களுக்கு கொடுக்கிற விழிப்புணர்வு. சரி, நீங்க அந்த விழிப்புணர்வை நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த விழிப்புணர்வு மூலமா மக்கள் விழிப்படைவார்கள் என்றாவது ஒரு நாள். சார் இந்த தடவை ஒரு கிரேஸுக்காக ஓட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. விஜய் அலைன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? உங்களுடைய வாக்கு சதவீதம் என்னாச்சு? வளர்ந்து கொண்டிருந்த வாக்கு சதவீதம் கழுதை தேர்ந்து கட்டெரும்பானது 4% ஆயிடுச்சு. கழுதை தேஞ்சாலும் பரவாயில்ல, கட்டெரும்பு தேஞ்சாலும் பரவாயில்ல. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. பித்துக்குளி முருகதாஸ் மாதிரி பேசிட்டே இருக்க, சொல்றதை கேளுங்க. இங்க பாருங்க, ஒரு கட்சின்னு இருந்தாக்கா அந்த கட்சி அவங்களுடைய கொள்கை தான் பிரதானமா இருக்கணும். நான் ஜெயிக்கிறக்காக என்ன வேணாலும் சொல்லலாம்னாக்கா இந்த மற்ற கட்சிகள் மாதிரி நாங்க இருக்க முடியாது. எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. நாங்கள் மற்ற கட்சிகளை போல ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளாக நாங்க நிக்கல. நாங்கள் மக்களுடைய பிரதிநிதியா நிக்கிறோம். நாங்க இந்த மக்களுக்காக நிக்கிறோம். இங்க பாருங்க, தேர்தல்ல மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் போய் எந்த விஷயத்தை எந்த இலவசத்தை கொடுத்தா ஜெயிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் நாங்கள் மட்டும்தான் மக்கள்கிட்ட போய் விழிப்புணர்வு கொடுத்தோம். இங்க இருக்கக்கூடிய நோய்களுக்கான காரணம் என்ன, நோய்களுக்கான அடிப்படை காரணம் என்ன, ஏன் இங்க இருக்கக்கூடிய விதைகள்லாம் விற்பனை பண்டமா மாறி போச்சு, விவசாயினுடைய மூலதன விதை தான். இதை பூராத்தி எடுத்து சொன்னது நாங்க தான். நோய் வர்றதுக்கான காரணம் என்ன, நோயின் மூலக்கூறுகள் என்ன, உணவின் மூலமா எப்படி கார்பரேட் நோயை திணிக்கிறான், குழந்தைகளா இருக்கும்போதே நோயை கொண்டாந்து எப்படி திணிக்கிறான், ஏன் இன்னைக்கு குழந்தையின்மைன்ற ஒரு நோய் உருவாச்சு, ஏன் இன்னைக்கு விற்பனை பொருளாக விதைகள் மாற்றப்பட்டுச்சு, தற்சார்பு பொருளாதாரம் என்ன, இதை பூராமே பேசுற ஒரு கட்சி இருக்கு சார். சார் இதையாச்சும் ஒரு கட்சியாச்சும் விடுங்க சார். இல்லைன்னா கார்பரேட் மொத்தமா மக்களை பூராதி வியாபார பொருளா மாத்திட்டாங்க. நோய் இங்க பாருங்க, நோயை பரப்பக்கூடியதான் கார்பரேட்டோட நோக்கம். அந்த நோயின் மூலமா மருத்துவத்தை வச்சு மருந்து சம்பாதிக்கிறத வச்சு மருந்துகளை வச்சு மக்களை ஒரு வியாபார பண்டமா மாத்தினா இதை மாத்த நினைக்கிறோம். தயவு செஞ்சு மற்ற கட்சிகள் மாதிரி நாங்களும் போலி வாக்குறுதிகளை கொடுத்து வெல்ல நினைக்கல. சரி சார், நீங்க எங்களை கிரிட்டிசைஸ் பண்றத நினைச்சு நீங்களே ஆமா நீங்களே உங்களை அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி ஒரு தரமான நீங்க ஒரு தொகுதியில நின்றீங்க. தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த அந்த காசு அளவாவது செலவு செஞ்சீங்களா? கிடைச்சதா அந்த காசு உங்ககிட்ட? 40 லட்சம் ரூபாய். 40 லட்சம் ரூபாய் கண்டிப்பா தேர்தல் ஆணையம் செலவழிக்கணும்னு சொல்லி இல்ல. பொதுவாக ஒரு வேட்பாளர் 40 லட்சம் கேட்கிற சொல்லுங்க சார். 40 லட்சத்திற்கு குறைவாக செலவழிக்க வேண்டும் என்று சொல்லிச்சா? இல்ல கட்டாயம் 40 லட்சம் 40 லட்சத்துக்குள்ள செலவழிக்க ₹1 இருந்து 40 லட்சம் வரை செலவழிக்கலாம். ஆமா, அவ்வளவுதானே. ஆமா. இவ்வளவு குறைஞ்ச தொகை செலவழிக்க கூடாது சட்டம் இருக்கா? ஏதாவது சட்டம் இருக்கா? 5 லட்சம் எந்த இதுமே இல்ல. 40 லட்சம் தாண்டக்கூடாது, அவ்வளவுதானே. நான் 40 லட்சத்துக்குள்ள செலவழிச்சிருக்கேன். அது உங்க காசு. அது யாரு காசாருன்னா உங்களுக்கு என்ன சார்? காசு நீங்க வேணா ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க. பொதுவா சொல்றேன். நான் சொல்றேன் கேளுங்க சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? காசு எதன் மூலமா எனக்கு வந்துச்சுன்னு தெரியணும். ஆமா, என் நகைகளை அடமானம் வச்சு என்னுடைய சேமிப்பு பணத்தை நான் செலவழிச்சேன். அப்படியா? அப்பனா உங்க நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் ஒரு சல்லி காசு கூட கொடுக்கல. இல்ல சார், சல்லி காசு கொடுத்தாரா கொடுக்கலன்றது எங்க கட்சிக்குள்ள இருக்க பிரச்சனை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல சார், உங்களுக்கு ஏதாவது சீமான் நான் கேக்குறது, சீமான் என்ன சிவசங்கரன் கொடுக்கறது, சிவசங்கரை செலவழிக்கிறது எங்க விருப்பம். இல்ல சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல பிரச்சனை அதுதான், அங்கேதான் பிரச்சனை. காமெடி ஆக்கப்பூர்வமா ஏதாவது நாலு கேள்வி. இல்ல சார், சீமான் அவர்கள் தங்களுடைய வேட்பாளர்களுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல. அவர் பாவம் அந்த வேட்பாளர் பொய், நாயா பேயா அலையறாங்க. அதெல்லாம் பொய். ஒரு சிங்கிள் டீ கூட கஷ்டப்பட்டாங்க. அது பொய். நாம் தமிழர் கட்சியிலிருந்து தலைமை அலுவலகத்துல இருந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. அப்படியா சார்? எங்களுக்கு எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. மற்றவங்களுக்கு யாராருக்கு என்ன கொடுத்தாங்கன்னு தெரியாது. எனக்கு ஒரு 3-4 தவணையா 24,000 சொல்லிட்டு ஒரு 4 தவணை 5 தவணையா எனக்காக கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கும். மிச்ச காசுகளை என்னோட தான் போட்டேன். என் தொகுதியில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ஆளு கொஞ்சம் போட்டாங்க. இன்னும் என் தொகுதி மக்கள் நிறைய பேர் தானா தன்னார்வலர்களை நிறைய பேர் உதவியில் செஞ்சாங்க. துண்டறியல் அடிச்சு கொடுத்தாங்க, போஸ்ட் அடிச்சு கொடுத்தாங்க, பிளக்ஸ் அடிச்சு கொடுத்தாங்க, தேநீர் வாங்கி கொடுத்தாங்க, குளிர்பானங்கள் வாங்கி கொடுத்தாங்க. இப்படி மக்களோட மக்களா நாங்க நின்றா மக்கள் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. என்னுடைய கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல இருந்து அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சாங்க. நான் என்னுடைய காசு முடிஞ்சதை போட்டேன். எங்களுடைய களப்பணியாளர்கள் அவங்களுடைய பங்கு போட்டாங்க. இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி. இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி சார், இப்ப தோத்து போயிட்டீங்க. ஆமா சார், தோத்து போயிட்டீங்க. உங்களுக்கு எது கஷ்டமா இல்ல? இந்த
தோல்விக்கு என்ன காரணம்? இருங்க சார் இந்த தோல்விக்கு என்ன காரணம்? நாம் ஏன் தொடர்ந்து தோத்து கொண்டு இருக்குன்ட்டு ஏதாவது கூப்பிட்டு வச்சு மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர் கூப்பிட்டு வச்சு தலைவர் பேசியிருக்காரு சார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போட்டாரு, மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இப்ப மறைமலை நகர்ல ஒரு பெரிய இன அழிப்பு பொதுக்கூட்டம் நடத்தினா. இதுக்கு பிறகு மாவட்ட கட்டமைப்புன்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சீமானே பரப்புரை ஒரு பயணப்படுறதுக்கு வந்து நாம் ஏன் தோற்கிறோம்ட்டு ஏன் வந்தது? எங்க நீங்க இப்ப மாவட்ட செயலாளர் வந்தாங்க, இப்போ வேட்பாளர்கள் நாங்க வந்து கூட்டம் கலந்தா இது பண்ண அப்படின்ட்டு அதுல என்னதான் முடிவு எடுத்தீங்க சார்? அது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சியினுடைய உள்கட்சி விவகாரங்கள், அதை வெளியில எல்லாம் பப்ளிக்ல சொல்ல முடியாது. கட்சியினுடைய நிலைப்பாடு, இந்த கட்சி ஏன் தேர்தல் நம்ம போட்டிக்கிட்டோம், வாக்குகள் குறைஞ்சிருக்கு, வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கான காரணம் என்ன, அது ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் அவங்க கருத்தை சொன்னாங்க. அதை தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதை ஏத்துக்கிட்டாரு, அதுக்கான தீர்வுகளை ஏற்படுத்துவார். அவ்வளவுதான். அதை வந்து வெளியில எல்லாம் சொல்லக்கூடாது சார். உண்மையில அந்த மண் சார்ந்த மக்களை நிக்க வச்சதானே நோட் வச்சிருக்கீங்க, அந்த சைடுல பிட் அடிக்கிறது அந்த மாதிரி அந்த நோட்ல என்னதை எழுதிருக்கீங்க? நான் கூட முன்னாடியே வர்றோம்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது தெளிவான கேள்விகள் எடுத்து வச்சிருக்கீங்க. தெளிவான கேள்வி பார்த்தா நோட்ல வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒண்ணு புலம்பிட்டீங்களா சார்? இல்ல, கன்னியாகுமரியில நிக்கிறவன் சென்னையில வந்து நிக்கிறாங்க, இப்படி நிக்க வச்சா எப்படி சார்? நீங்க என்ன சீமான மாத்திக்கிறோம் சார்? சீமான என்ன விஜயா? இல்ல சார், மாத்திக்கிறோம் சார். இல்ல உண்மையில நீங்க தொகுதி மாத்தி நிப்பாடுற சொல்றீங்க, அதை மாத்திக்கிறோம் சார். அதை ஏற்கனவே அண்ணன் நிறைய பேர் கருத்து வச்சிருக்காங்க, அதை மாத்திக்கிறோம் சார் சொல்லி அப்புறம் சீமான என்ன விஜய்? விஜய்ங்கிறது வேற, சீமான்ற வேற. சீமான என்ன விஜய்னா விஜய் என்ன சீமானா? ஆனா உண்மையில என்ன சார் கேள்வி? இருங்க சார், உண்மையிலே நிறைய மக்கள் எதிர்பார்த்தாங்க சீமான் அவர்கள். இருங்க சார், சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்கு சென்றால் ஒரு விடிவெள்ளி கிடைக்கும், ஒரு இது கிடைக்கும், மொத்த பேருமே தன்னுடைய பேச்சால் இதுவால் ஒரு களம் கிடைச்சிடுவார், கட்டாயமா போன்ட்டு எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு போயிடுச்சு சார். சார் நீங்க பாக்குற பார்த்தா புலம்புற மாதிரியே இருக்கு, கேள்வி கேட்கிற. உண்மையில சார் இது மக்களுடைய விருப்பம் சார். சீமான் மாத்திரம் போயிருக்கணும் சட்டசபை. அதான் சார் எங்களுடைய ஆசை தான் சார். 234 தொகுதியில நாங்க ஜெயிச்சிருக்கணும், 234 வேட்பாளர் போயிருக்கணும், குறைந்தபட்சம் சீமான் நாச்சும் போயிருக்கணும். இது எல்லாருடைய ஆசை தான். அதை தவிர்த்து அடுத்து என்ன செய்யலாம்னு கேள்வி கேளுங்க. அது எல்லாருக்கும் ஆசை நடக்கல, அது ஆசைதான் சார், நடக்கல. ஒருவேளை திருச்சி கிழக்குல அந்த ஆசை நிறைவேறட்டும், அவ்வளவுதானே? இல்ல உண்மையில உங்க கட்சியில 2ஆம் கட்ட தலைவர் இருக்காங்களா? 2ஆம் கட்ட தலைவர் இருக்காங்களா? ஏன் சார் இல்லாம எப்படி சார்? யார் சார்? யாரா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன உங்களுக்கு தேவை சார்? நான் கேட்கறது உங்களுக்கு 2ஆம் கட்ட தலைவரை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல சீமான வச்சு இருந்து சார், ஒற்றை தலைமையா கூட இருந்துட்டு போதே. 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லாம இருக்கட்டும், அதை பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? நாம் தமிழர் கட்சியோட கொள்கை சார்ந்து என்ன பிரச்சனை அதை பேசுவோம். 2ஆம் கட்ட தலைவர் இல்லாம நீங்க எப்படி என்னை கூப்பிடுறீங்க? இப்ப இங்க இதுல பேட்டி எடுக்கிற கூப்பிடுறீங்கல்ல, நீங்க எதன் அடிப்படையில என்னை வச்சு கூப்பிடுறீங்க? நீங்க ஒரு 2ஆம் கட்ட தலைவரா கொஞ்சம் தெரியுறீங்க, அவ்வளவுதான் சார். யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுறாங்களோ அவங்களா 2ஆம் கட்ட தலைவர் சார். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுதான் தெரியுது சார். ஒரு தலைவர் இருக்கும்போது ஒரு 1-2 தலைவர் 2ஆம் கட்ட தலைவர் இருந்தா போதும். இல்ல அந்த தலைவரே நீங்க அங்க ஒரு பின்னாடியே தான் இருப்பீங்களா? வேற என்ன சார்? தலைவர் பின்னாடி இருக்கதானே சார். முன்ன வந்தா கால வாரிடுறாரு. எப்படி சார் உங்களுக்கு எப்படி தெரியும் முன்ன வந்தா கால வாரு? நாங்க தான் முன்ன வர்றோம், கால வாரினார்ல நாங்க தான் சொல்லணும். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களும் ஒரு காலத்துல கால வாரும்போது என்ன சொல்றீங்க சார்? இல்ல இப்ப கால வாரும்போது வாங்க இப்ப இப்படி இருந்திருக்கலாம். கொஞ்சம் ஒரு 6-5 மாசத்துக்கு முன்ன நீங்க நார்த்து போல் சவுத்து போல இருந்தீங்கல்ல. அப்படின்னா நார்த்து போல் சவுத்து போல எங்க இருந்தா? நீங்க என்ன சார் பிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க? சரிங்க சார். யாரு இருந்தா? நீங்களும் சீமானவர்கள் சார். அரசியல்லாம் அப்படிதான் சார் இருக்கு, சின்ன சின்ன மனசா வரும், மனக்கசப்பு வரும், அப்புறம் திரும்ப ஒண்ணு சேர்ந்துக்குருவோம். அப்படி இருக்கிறதா சார்? இது இல்லாட்டி தான் சார் இது ஒரே கூட பிறந்த அண்ணன் நம்பிக்கையிலேயே பிரச்சனைகள் வருது. ஒரு தாய் வயிற்றுல பிறந்த ஒரு பிள்ளைகளுக்குள்ளே சின்ன சின்ன மனசாவங்கள் வருது. அது மாதிரி இருக்கிறதா சார்? கருத்து முரண்கள் வந்தா சார் தப்பு. சீமானுக்கு எனக்கு ஒரு சின்ன மனசா வரத்தான் சார் செய்யும், அண்ணன் நம்பிக்கையில வரத்தான் சார் செய்யும். அதனால என்ன சார் தவறு? கொள்கையில விட்டு கொடுத்தோமா? கொள்கையில விட்டு கொடுக்கல, கடைசி கட்சி விட்டு போகல, இதனால நிக்கிறான். உங்க தலைவர் அப்படி இல்லை, யார் போனா போட்டோம் எனக்கு கவலை இல்லைன்றார். இதுக்காக என்ன சார் உட்காந்து ஒப்பாரி வைக்க முடியும்? இதுக்காக கட்சியை விட்டு சார் நீங்க அதனால இப்பயே அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது சார், கட்சினா அரசியல் கட்சினா 4 பேர் புதுசா வருவாங்க, கொள்கை பிடிச்சு ஒரு 4 பேருக்கு அந்த கொள்கையில வந்து ஒரு முரண்பாடு ஏற்படும், வெளியில போவாங்க, வேற கட்சிக்கு போவாங்க. அதுக்கப்புறம் இல்ல இருக்கிறதுல அற்புதமான நாம் தமிழர் கட்சியோட கொள்கை தான், நம்ம அதுக்கு போகணும், திரும்ப வருவாங்க. அது இயல்பானது சார்.
திமுக இருந்து எத்தனை பேர் அதிமுக போய் அமைச்சராக இருக்காங்க, அதிமுக இருக்க முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை பேர் திமுக வந்து இன்னைக்கு அமைச்சராக இருக்காங்க, நேற்று இருந்து அதிமுக எத்தனை பேர் குழுவா உடஞ்சு போயிருக்காங்க. இது இயல்பு சார், அரசியல்னா அதெல்லாம் இருக்கு சார். நான் என்ன சொல்ல வர்றேன், இந்த ஒரு நபரை சார்ந்து அந்த கட்சியினுடைய கொள்கை இருக்கப்படல சார். ஒரு கட்சியினுடைய கொள்கை தான் சார் பிரதானம். கட்சியினுடைய கொள்கையை மாறாதான் சார் நீங்க கேள்வி கேட்கணும். கட்சியுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டு 100 பேர் புதுசா வருவாங்க, 100 பேர் வெளியில போவாங்க, 10 பேர் திரும்ப உள்ள வருவாங்க. இது இயல்பானது சார். சார் உங்க கொள்கை என்ன? தமிழ் தேசிய தமிழர்களே இது 10 பைசா பிரயோஜனம் இல்லாம கேள்வி கேட்கறீங்க. 10 பைசா பிரயோஜனம் கேள்வி எழுங்க, கை எடுக்காம கால் எடுக்காம தண்ணி இன்னிய குடிங்க, அமைதியா ஏதாவது விடுங்க. 10 பைசா பிரயோஜனம் போன நீங்க அதுதான் ஜனங்க அப்படி நினைக்கிறாங்கல்ல, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்ட்டு. அதுதான் சார் சொல்றேன். போராடுற மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க சார். பிரச்சனை என்ன ஒண்ணே 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு கட்சியை தான் சார் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, இன்னைக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு கட்சியத்தை நீங்க உட்காந்து பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க. அதை புரிஞ்சுக்குங்க சார். நாங்க இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்றோம் சார். நாம் தமிழர் சார் நான் தான் திரும்ப சொல்றேன், நாம் தமிழர் மாதிரி இன்னும் 100 இயக்கங்கள் இருக்கு. நீங்க போய் பப்ளிசிட்டி பண்ண வேண்டியதானே? பார்க்க ஆள் இருக்குமா? சொல்ல வர புரியுதா? இங்க பாருங்க, நீங்க எல்லாம் நினைச்சுக்கிறீங்க நீங்க எங்களை ஒண்ணுமுள்ள நினைச்சிட்டு எங்களை நீங்க தான் தேடி தேடி வர்றீங்க. நாம் தமிழர் கட்சி ஒண்ணுமுல்லைன்னு சொல்றாங்க, விட்டுட்டு தானே போகணும். ஏன் நாம் தமிழர் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறீங்க? ஏன்னா நாம் தமிழர் கட்சி கிட்ட இருக்கிறது உண்மையான சித்தாந்தம், உண்மையான கொள்கை. இதை பாக்குறதுக்காக நிறைய பேர் அந்த கொள்கை ரீதியா சித்தாந்த ரீதியா இருக்கிறவங்க இருக்காங்க. சூழ்நிலை காரணமாக இன்றைய தேர்தல் வெற்றி இருக்கு, இது தற்காலிக தேர்தல் வெற்றி. இதனால் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனை மாற போறது இல்ல. என்றாவது ஒரு நாள் இந்த நாம் தமிழர் கட்சி சொன்ன இலவச திட்டங்கள் இல்லாத ஒரு கட்சி தான் சரியான கட்சி. மக்களுடைய வாழ்வை மேம்படுத்தணும்னா இலவசம் வேண்டான்னு ஒரு கேட்டகரி பீப்புள் உருவாவாங்க. நீங்க எழுதி வைங்க. இதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆகட்டும், 10 வருஷம் ஆகட்டும், நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க தயாரா இருக்கோம். மக்கள் பணி செய்யறவனுக்கு வெற்றி இருந்தா தான் மக்கள் பணி செய்யற அவசியம் இல்லை சார். வெற்றியோ தோல்வியோ மக்கள் பணியில நின்றுகிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் சரியான மக்கள் பணி, அதுதான் சரியான கருத்தியல், அதான் சரியான கொள்கைவாதி. நாங்க கொள்கை காணிக்கிறவங்க, புரியுதுங்களா? எங்களுடைய தலைவர் என்பவர் பிரபாகரன். நாங்க பிரபாகரனை பார்த்து அரசியல் செய்ய வந்தவர்கள், அற்ப அரசியல்வாதிகளை பார்த்து அரசியல் செய்ய வந்த நபர்கள் கிடையாது. இப்ப நீங்க பிரபாகரன் சொன்ன உடனே புது டாபிக் உங்களுக்கு ஆமா, நான் ஏதாவது ஒன்னு சொல்றேன். நீங்க அந்த நோட்டத்தை தமிழகத்துக்கு நான் தான் பிரபாகரனை அறிமுகப்படுத்தினேன். ஆமக்கரி, AK-47 இப்படி எல்லாம் பிக்காளித்தனமா பேசுறாருன்ட்டு இலங்கை தமிழ் MP ராமநாதன் அர்ஜுனா சொல்லியிருக்காரு சார். அவர் ஒரு பிக்காளி பயலா இருப்பார். சொன்னவன் பூரா உங்களை மாதிரி கேட்கவங்க பூராமே பிக்காளி பயலா இருந்திருப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த டீ கடையில நின்றுகிட்டு ஒரு காமெடியா பேசிக்கிருப்பாங்க தெரியுமா? டீ கடையில பொழுது அவர் சொல்லியிருக்காரு, டீ கடையில பொழுது போகாம காலங்காத்தால உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா? 4 வெட்டி பயில எதுக்குமே பிரயோஜனமே இல்லாம. அது மாதிரி கேள்வி கேட்காதீங்க. அவர் இங்க பாருங்க சார், ஒரு நிமிஷம். அவர் ஒரு MP சார், அவர் ஒரு MP இருந்துட்டு போறாரு சார். அவர் வெற்றி பெற்றார் சார். நீங்க ஒரு MP ஆமுல்ல, ஒரு MLA கூட ஆமுல்ல சார். ஒரு நிமிஷம் சார், நான் சொல்றது ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்க. அவர் எப்படி MP தேர்தலில் வெற்றி பெற்றார் என்பதை அவங்க நாட்டில் போய் விசாரிச்சு பாருங்க. அவர் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே வெற்றி பெறவில்லை, அவர் இலங்கையில வெற்றி பெற்றார். இலங்கை மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. 100கணக்கான பேர் புலம்பெயர் தமிழர்கள் உலக நாடுகள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. ஆஸ்திரேலியா இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, சுவிட்சர்லாந்துல இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, ஐரோப்பிய நாடுகள் இருக்காங்க. எத்தனையோ நாடுகள்ல வெற்றி பெற்று அந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்திலையும் அந்த நாட்டினுடைய சட்டசபையிலையும் பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருக்காங்க. புரியுதுங்களா? நீங்க அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு பாருங்க, தெரியும். இங்க பாருங்க சார், இது ஒரு திட்டமிட்ட ஒரு அவதூறு பரப்பக்கூடிய ஒரு செயல். அவர் மஹிந்த ராஜபக்சேவோட டீம், புரியுதுங்களா? அவங்களுடைய நெருக்கத்துல இருந்துகிட்டு இங்க இந்த இன அழிப்பு படுகொலைனால் அந்த காலகட்டங்கள்ல ஒரு தேவையற்ற ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும், தேவையற்ற ஒரு வதந்தியை பரப்பணுங்கிறக்கா இங்க நிக்கிறாங்க. நீங்க அதை ஒரு பெரிய பொருட்டா நடந்துக்கிட்டு நாங்க அவருக்கான பதில சொல்ல வேண்டிய இடத்துலயே நாங்க கிடையாது. அது எங்களுடைய பிரச்சனை இல்லை. அவர் அவதூறு பரப்ப வந்த நபர். அவர் இதுக்கு முன்னாடி யார் அவருடைய தாய் தந்தைக்கு நிகரானவர்னு பாராளுமன்றத்துல பேசியிருக்காருன்னு போய் பாருங்க. இந்த தமிழ் இனத்தை இருங்க சார், தமிழ் இனத்தை ஒட்டுமொத்தமாக ஒரே நாள்ல முள்ளிவாய்க்கால 1.5 லட்சம் பேர்த்த கொண்டு புதைத்த ராஜபக்சேயும் அவருடைய மகனையும் எனக்கு தாய் தந்தைக்கு நிகரானவர்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அவர் ஒருபோதும் தமிழர்களுக்கான பிரதிநிதியா இருக்க மாட்டார். அவரே தான் சொல்றாரு, தமிழ் தேசத்தை வித்த முதலாளி சீமான் என்றார். ஆமா, அவர் அப்படித்தான் சார் சொல்லுவாரு. அவர் ராஜபக்சேயோட ஆளு, அவர் அப்படித்தான் சொல்லுவாரு. ராஜபக்சே எப்படி சார் பிரபாகரனையும் சீமானையும் நல்லவர்னு ஒத்துக்குருவாங்க? ராஜபக்சேவோட சகாக்களும் என்றாவது ஒரு நாள் சிங்கள வெறியர்கள், என்றாவது ஒரு நாள் தங்களால் செய்யப்பட்டது இனப்படுகொலை தான், ஜெனோசைடு தான், வார் கிரைம் இல்ல, அது போர் குற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்களா? அவர்கள் என்றாவது ஒரு நாள் தேசிய தலைவர் பிரபாகரன் இந்த தமிழ் இனத்துக்கான சரியான தலைவர், அவருடைய போராட்டம் சரின்னு சொல்லுவாங்களா? என்னைக்காவது ஒரு நாள் தேசிய தலைவர் பிரபாகருடைய போராட்டத்தை ஈழத்தில் நடந்தது போல தமிழ்நாட்டிலே அந்த போராட்டத்தை அரசியல் ரீதியாக முன்னெடுக்கிறார் சீமான், இவர் தான் அடுத்த தமிழ் இனத்துக்கான சரியான வழிகாட்டியா இருப்பாரு, என்னைக்காவது ஒரு நாள் ஒத்துக்குவாங்களா, பேசுவாங்களா? சொல்றேன், இங்க பாருங்க, அவர்கள் சிங்கள பேரினவாதத்தினுடைய கைகூலிகள், அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள், அவர்கள் அப்படித்தான் பேசுவாங்க. அவர்கள் ஒருவேளை எங்களை ஆதரிச்சு பேசினா தான் எங்களுக்கு ஆச்சரியம். அவர்கள் இப்படி பேசுவது எங்களுக்கு ஆச்சரியம் இல்ல, அது புதுசும் இல்ல. இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேசிய தலைவர் பிரபாகரன் கூட இருந்த கருணாக்கள் மாதிரி ஒவ்வொரு கருணா அந்த மண்ணில் உருவாகிட்டே இருப்பாங்க.
சரி ஒரு கருணா உருவாங்க. ஆனா அந்த இடத்துல 100 பிரபாகரன் இருக்கதான் செய்வாங்க. அதை பத்தி நாங்க கவலைப்பட போறதுல. அவருக்கான பதிலடியை இங்க பாருங்க, அவருக்கான பதிலடியை ஈழத்தமிழர்கள் அந்த ஈழ மண்ணிலும் உலகளாவிய நாடுகள்ல வாழக்கூடிய ஈழத்தமிழர்களும் புலம்பெயர் தமிழர்களும் அவருக்கான பதிலடியை அவங்க கொடுத்துக்குவாங்க. நாங்க அதற்கான பதில சொல்ல வேண்டிய இதுதான். ஒருவேளை சீமான் தமிழக முதல்வரான யாழ்ப்பாணத்துக்கு விடுதலை கிடைக்கலாம் என்று புலம்பெயர்ந்த தமிழர்கள் நம்பலாம். நாங்க அப்படி நம்ப வேண்டிய முட்டாள்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காரு சார். யாரு சார்? அதே ராமநாதன். இல்ல சார், அவர் நம்ப வேண்டாம் சார். நாங்க அவர் நம்புறதுக்காக போராடல சார். அவர் நம்புறதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். அவர் நம்பணும், அவர் பாராட்டுன்ற நாங்க போராடுறோம். எங்களுக்கு அது நான் சொல்றேன், யாரும் எங்களை நம்ப வேண்டும் என்று நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை. எங்கள் மனசாட்சிக்கு சரியா இருக்கு. இது எங்களுடைய பிறவி கடன். இதை நாங்க செய்யறோம். ஆனா நாங்கள் இந்த மண்ணில் பிறந்தவர்கள், இந்த மண்ணில் பிறந்த மக்களுக்கும் இந்த மண்ணில் பிறந்த மக்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேச வேண்டியது எங்களுடைய பிறவி கடன். நாங்க பேசுறோம். அதை சரி செய்ய வேண்டியது எங்களுடைய பிறவி கடன். சரி செய்ய முயற்சி பேசிட்டே தான் இருப்பீங்க. இருக்கட்டும் சார், பேசுறதுக்கான சார் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க, சீமானும் நாம் தமிழர் கட்சி இல்லாவிட்டால் ஈழ படுகொலையே தமிழ்நாட்டில் பேசுவதற்கு கூட நாதி இல்லை. புரியுதுங்களா? இங்க ஈழத்தமிழர்களை பேசுறதுக்கோ, அவங்க பட்ட துன்ப துயரங்களை பேசுவதற்கோ, அதற்கான தீர்வுகளை பேசுவதற்கோ, அதற்கான முற்றுப்புள்ளியை வைப்பதற்கோ இங்க பேசுறது கூட ஆள் இல்லை சார். நாங்க பேசுறோம் சார். எங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கு சார். எங்களுக்கு எதிர்கால திட்டமிடல் இருக்கு சார். ஈழம்ன்ற ஒரு நாடு அமைந்தால் அந்த நாடு எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கும், உலக வல்லாதிக்க நாடுகளை எல்லாம் எப்படியெல்லாம் அது எதிர்கொண்டு நிற்கும், தனித்துவத்தோடு நிற்கின்ற கனவு லட்சியம் என் தேசிய தலைவர் எங்கள்கிட்ட கையளிச்சிருக்காரு சார். அதை நாங்க பேசுறோம் சார். எங்களுக்கு அந்த திட்டமிடல் இருக்கு சார். சார் முடிஞ்சா அதற்கான தீர்வு ஏற்படுத்துவோம் சார். இல்லாட்டி இந்த விடயத்தை அடுத்த தலைமுறைக்காச்சும் கடத்துவோம் சார். பேசி நாச்சு சார் அடுத்த தலைமுறை கடத்த முடியும் சார். திராவிட கட்சியில 60 ஆண்டுகளா பேசியே நாட்டை நாசப்படுத்திட்டான். தமிழ் மக்களை ஏமாத்தி முடிச்சிட்டான். நாங்க இனிமேலாச்சும் தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், இனம், மொழி இதெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கான். முடிஞ்சா மீட்டெடுக்கிற, முடியலையா பேசி அடுத்த தலைமுறைக்காச்சும் கடத்துறான். என்ன தவறு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படியா பேசிட்டே இருக்க போறீங்க? இருக்கட்டும் சார். தனிச்சு சார். இப்ப நீங்க இப்ப யூடியூப் சேனல்ல உட்காந்துருக்கீங்கல்ல, என்னை பேச விடுங்க. யூடியூப் சேனல்ல உட்காந்து பேசுறேன். நானும் எங்க நாங்க பேச முடியல. நீங்க தானே பேசிட்டு இருக்கீங்க. யூடியூப் சேனல்ல உட்காந்து பேசுறேன். ஒரு கேள்வியே கேட்க முடியலையே சார். நான் ஒரு நிமிஷம் இந்த யூடியூப் சேனல்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இந்த பேச்சு தான் கருத்தியால போய் மக்கள்கிட்ட சேருது. யூடியூப் சேனல் நான் கம்பெடுத்த சுத்திக்கிட்டு இருக்கேன். பேசினா தான் சார் கருத்து மக்கள்கிட்ட போய் கருத்து போய் சேரும். இத்தனை வருஷம் பேசி என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? சார் இத்தனை வருஷம் பேசுறது மக்களுக்கு என்ன போய் சேரல நினைச்சு செவடங்காத சங்கூதர் மாதிரி பரவாயில்ல. செவடங்கிட்டே பேசுற மாதிரி இருக்கு. பரவாயில்ல சார். உங்கள மாதிரி செவடங்கிட்ட இன்னும் ஓங்கி சங்க ஊதுவான். என்ன தவறு? கேட்கிற வரையும் ஊதுவான். அப்படியே இருக்க போறீங்க. இருந்துட்டு போகுது சார். சீமான் இருக்கிற வரைக்கும் இருக்க போறீங்க சார். சீமானுக்கு அப்புறம் சீமான் எப்பதான் இந்த தமிழத்துக்கு, தமிழ் தேசியத்துக்கு விடுதலை கிடைக்க போகுது உங்களால? ஏன் சார் இப்படி ரத்த கொதிப்பு வந்த மாதிரி? ஆமாங்க சார். நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி சார்? பேசி வீணா போனீங்க கட்சி எதிரா. நான் தமிழர் கட்சி நான் தான் திரும்ப சொல்றேன். பதறாம நீங்க வாட்டுக்கு பேச. நான் பதறவே இல்லை. நீங்க வந்து இவ்வளவு தூரம் பிபி நீங்க பிபி ஆவனா? உண்மையிலே தனித்து தான் நிக்க போறீங்களா? சொல்லிட்டாரு சீமான் அவர்கள். நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுக்க போறீங்க? நீங்க கேக்குற கேள்வியா கேக்குறீங்க. சீமானண்ண தனிச்சுட்டே நிக்கிறாருன்னா ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டாரு சார். நாங்க எந்த கட்சியோட கூட்டணி இல்லை சார். எங்களுடைய கொள்கை, எங்களுடைய சித்தாந்தம் என்பது வேறு. மற்ற கட்சியினுடைய கொள்கை சித்தாந்தம் என்பது வேறு. நாங்கள் கொள்கை முரண்பட்டு நிக்கிறோம். அவங்களோட சேர்ந்து எங்களால பயணிக்க முடியாது. அற்ப தேர்தல் வெற்றிக்காக அவங்கள நாங்க கூட்டணி சேர்த்துக்கிட்டு அவங்களுடைய கொள்கையை, எங்களுடைய கொள்கையை முரண்பட்டு நிக்க முடியாது. ஆகவே நாங்க திரும்ப சொல்றோம் சார், நாங்கள் இலவசத்துக்கு எதிரானவர்கள், நாங்கள் கார்பரேட்டுக்கு எதிரானவர்கள், நாங்கள் கனிம வள கொள்ளையர்களுக்கு எதிரானவர்கள். நாங்கள் எப்போதும் தனிச்சு தான் நிற்போம். எங்களுடைய தனித்துவமே நாங்க தனிச்சு நிக்கிறத அதில் ஒருபோதும் மாற்று கருத்து இல்ல. முந்தா நாள் நடந்த இது இன அழிப்பு பொதுக்கூட்டத்திலே சீமானனை மேடையிலே அறிவிச்சிட்டாரு. 2029 தனிச்சு தான் போட்டிடுறோம். திருச்சி கிழக்கு தொகுதியிலே தனிச்சு தான் போட்டிடுறோம். நீங்கள் அடைந்தால் தமிழ் தேசியம் உடும்பு புடியா இருக்கிறீங்க. அது வெற்றி பெற ஜெம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி.